ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே ரொட்டீன் vlog பார்க்கலாம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. கலந்துக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கலந்துக்கோங்க. லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து ரம்ஜான். அப்போ வந்து இந்த ஸ்வீட் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆப்போசிட் வீட்டில் வந்து முஸ்லீம் அவங்க இருக்காங்க, அங்கிள் ஆண்டி அவங்க இருக்காங்க. கொஞ்ச நாளாக தான் அவங்களை எங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு பார்த்தா பேசுவாங்க. அவங்களோட பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறாங்காட்டி எங்களுக்கு இதை கொடுத்துருந்தாங்க. நாங்களும் அவங்களுக்கு வந்து ரம்ஜான் விசஸ் வந்து பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த ஸ்வீட் வந்து இது கலாக்கந்த் ஸ்வீட்டு, அந்த மில்க் கேக்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். லேப்டாப்பில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்னால் லேப்டாப்லேருந்து மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒர்க் தான் காலையில் அப்படியே போட்டு விட்டுட்டு அடுத்த ஒர்க் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் வெயிலில் காய வைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் அப்பப்போ எடுத்து காய வச்சுக்குவேன். இது வந்து பாசிப்பருப்பும் அதுக்கப்புறம் வடகம் வச்சுருந்த பழைய சாதத்தில் செஞ்ச வடகமும் இதுவுமே ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் கொண்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். ஏன்னா இந்த வெயில் சீசன்லலாம் வச்சுக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு இதாயிரும். அப்பப்போ நம்ம பாக்ஸில் நிறைய ஸ்டோர் பண்ணுற பருப்பு பயிர் ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி எடுத்து வெயிலில் வச்சுக்குவேன். அதுவுமே வந்து வீட்டுக்கு முன்னாடியே எனக்கு பால்கனியில் வெயில் வரும். அதுவுமே கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். சாட்டர்டே ஈவினிங்கே வந்து இந்த தடவை கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எடுத்து வைக்கல, அப்படியே விட்டுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே வைக்காமே விட்டுட்டேன். ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் சர்க்கரை, இந்த மாதிரி க்ரோசரிஸ் என்னென்ன இல்லையோ அதெல்லாமே என்னென்ன இல்லையோ அது மாதிரி லிஸ்ட்டு போட்டு வாங்கிக்குவோம். அந்த மாதிரி இல்லாத பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தேங்காய், பாவக்காய், வெண்டைக்காய், இதெல்லாமே பார்த்தா கொஞ்சமாக தான் இருக்கும் வாங்கினது. அதுவே லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே ஒரு 700 கிட்டே வந்துடும். எப்போயுமே அப்படி தான் இருக்கும். நம்ம கடைக்கு போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு போவோம். 500 நம்ம நினச்சா அது ஒரு 600 700 ஆகும். அது போல் தான் பார்க்க கொஞ்சம் தான் இருந்தது. 750 சம்திங் இதுவும் ஆயிருந்தது. எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாம்பழம், சாத்துக்குடி பழம், இந்த மாதிரி இதெல்லாமே அதுவுமே எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் நைட்டே எடுத்து வைக்காமல் இந்த தடவை ரொம்பவுமே டயர்ட் ஆகிடுச்சின்னு தூங்கிட்டோம். காலையில் தான் கடகடன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் தம்பி தூங்கிட்டு இருந்தான். அவன் எந்திரிச்சிட்டானா அதுவுமே நம்மளுக்கு இதாக இருக்கும்ன்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதம் பில் வந்துருந்தது. தம்பி வந்து குப்பரை விழுந்துட்டான். அது எங்களுக்கு ரொம்பவுமே எனக்கு ஹாப்பியாக இருந்தது. நானும் சுபிக்ஸாவே இருந்தோம். குப்பரை விழுந்து தலை சுற்றி தேங்காய் சுற்றி உடைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவுமே நான் விழுந்த அன்றைக்கி நான் வந்து பண்ணிட்டேன். இது லாஸ்ட் வீக்கில் ஒன் டே வந்து விழுந்திருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். மேங்கோ, அதுக்கப்புறம் மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டில் கொஞ்சம் பழைய ஃப்ரூட்ஸ் இருந்தது. அதுவுமே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்ம டக்குன்னு எடுத்து தான் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. தம்பி வந்து எந்திரிச்சிட்டான். அப்பா வந்து அவங்க அப்பா வந்து வச்சிட்ருந்தார். கொஞ்சம் அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் வந்து டீ போடணும் அப்படிங்காட்டி அவங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தான். நான் இது பண்ண விளையாண்ட்டு அப்படியே அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி விளையாண்ட்டு வந்து தான் ஒன்றுன்னா டக்கு டக்குன்ட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சிட்ருந்தேன். சத்து மாவு வந்து நைட்டு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை சளிச்சிட்டு அது ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு சில சமயத்தில் சுபிக்ஷா எதுவுமே குடிக்க மாட்டா. இப்போ அதனால் வீட்லேயே அரைச்சி சத்து மாவு போட்டு குடித்தா கஞ்சி ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி குடிச்சிருக்கா. இது வந்து தம்பிக்குமே ஃபுட் கொடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். 6 மந்த் சீக்கிரம் வரப்போகுது. அப்போ இருந்தால் அந்த இதில் ராகி கஞ்சி கொடுக்கலான்ட்டு ரெடி பண்ணியாச்சு. அதில் ஃபுல் ஒரு 12 13 பொருள்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணி அரைச்சிருக்கேன். டீ வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் டீ வச்சுட்டு பால் இருந்தது கொஞ்சம், அதுவுமே காய வச்சுக்கிட்டேன். நாட்டு சக்கரை போட்டுட்டு சூப்பரான ஒரு டீ குடித்தாச்சு. சுபிக்ஷா வந்து சண்டே இப்போ ஸ்கூல் லீவுங்காட்டி கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கா. அவளும் அவங்க அப்பா எழுந்திரிச்சு ஒரு சில சமயத்தில் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. சூடாக டீ குடித்தா தான் ஒர்க்கே ஆகும். நான் நைட்டே இந்த மாதிரி பாத்திரம்லாம் இருந்து நான் கழுவி வச்சுருந்தேன். இதுவுமே நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அடுக்க போகிறேன். டீ காய்ச்சின அந்த பாத்திரம் அதுவுமே கொஞ்சம் இப்போ சேர்ந்துருச்சு. எல்லா வீட்லேயும் அதுதான் இருக்கும். அப்புறம் எடுத்து போட்டது அது இதுன்ட்டு எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஒரு சில சமயத்தில் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நான் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா தான் குக்கிங் வேலைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்காட்டி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் கடகடன்ட்டு. என்னென்ன பொருள் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளேட்டெல்லாம் வந்து பிளேட் ஸ்டாண்டில் வச்சுக்குவேன். இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்குவேன். நைட்டே வந்து விளக்கி வச்சுட்டேன். ஒரு சில சமயத்தில் காலையில் ஃபுல்லாக ஒட்டுக்காக போட்டு விளக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போயே அப்படி தான் இருந்தது. ஆனால் நைட்டே வந்து ஆல்மோஸ்ட் இருந்தங்காட்டி விளக்கி வச்சுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு காலையில் கொஞ்சம் அந்த விளக்குற இது வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னங்காட்டி. ஹாட் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த குக்கர் எல்லாத்தையுமே குட்டி குட்டி பாத்திரம் எல்லாமே அங்கங்கே எங்கெங்கே வைக்கணுமோ அந்தந்த இடத்துல அடுக்கிட்டு தான் நம்ம வேறு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
எல்லாமே கடகடன்னு அடுக்கி வச்சாச்சு. இந்த கிண்ணி வந்து தம்பிக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்காக, இது வந்து வெள்ளி கிண்ணி, இந்த பேர் வைக்கும்போது அவங்க அத்தை கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னங்காட்டி வீடு க்ளீன் பண்ணும்போது இதுவுமே நான் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டேன். காலையில் வந்து ரெசிபி வந்து ஹஸ்பண்டுக்கு சண்டே ஆனால் ஆஃபீஸ் இருக்கும். அந்த மாதிரி மாதுளம் பழம் இருந்தது, அதை உரிச்சிட்டு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க அதுக்கப்புறம் தான் சிக்கன் ஏதோ எடுத்து வரேன் அப்படின்ட்டு கிளம்பியிருந்தாங்க. மாவு ஆட்டி வச்சுருந்தேன், அதுவுமே இட்லி ஊற்றிக்கலாம் அப்படிங்காட்டி சண்டேனாலே இட்லி நல்லாயிருக்கும் அப்படிங்காட்டி இட்லி ஊற்றிட்டு இருந்தேன். எதுவுமே எடுக்கிற மாதிரி பிளான் இல்லை, தக்காளி சட்னி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து குடல் கறி எடுத்துகிட்டு வந்தாங்க. குடல் கறியும் அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது ஆட்டு நுரையீரல் சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இட்லி ஊற்றிட்டு அதுக்குமே குழம்பு வச்சுக்கிட்டேன். மாவு ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, எப்படி வந்து இட்லி மாவு அரைக்கணுங்கிற ஃபுல் வீடியோ. தேவைப்படுறவங்க ஃப்ரீ டைமில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு ஆட்டி வச்சுருந்தேன், இப்போ தான் கலக்கிக்கிறேன். கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இட்லி ஊற்றினா, தண்ணியில் எதுவுமே கலக்காமல் அப்படியே இட்லி ஊற்றிட்டு மீதி இருக்கிற மாவை வந்து மாவுக்கான பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த இட்லி, இந்த மாவு வந்து துணி இட்லி, அதுக்கப்புறம் ஆயில் ஃபஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி செய்யக்கூடிய இட்லி எல்லாமே நல்லா வரும். தோசை, பணியாரம் எல்லாமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தண்ணி வந்து ஹீட் பண்ண வச்சுருந்தேன். 2 அடிசல் மாதிரி 2 பிளேட்லேயுமே நான் இட்லி வந்து வச்சுக்கிட்டேன். சண்டே அன்னைக்கு இந்த கறி குழம்பு, இந்த சிக்கன் குழம்பெல்லாம் வச்சு சூடாக இட்லி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னால் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணுறது ரொம்பவுமே வேலை அதிகம். காலையில் வந்து அந்த நுரையீரல் வச்சு அது ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். இட்லிக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சுபிக்ஷாக்கு வந்து இது அவ்வளோக்கும் நாங்கள் பழக்கலை, அவளுக்கு பிடிக்கலன்ட்டா. அந்த கிரேவி மட்டும் வச்சு இட்லி சாப்பிட வச்சுட்டோம், ஏன்னா எல்லாமே பழகணுன்ட்டு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து இந்த குடல் குழம்பு வச்சுருந்தேன். அது குழம்பு வச்சுட்டு அது எனக்கு ப்ளெயினாக இருக்க மாதிரி இருந்தங்காட்டி அது இருக்கிற குடல்லாம் கொஞ்சம் எடுத்து அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அந்த குழம்புலேருந்து எடுத்து வச்ச குடல் அதோட கொஞ்சமாக அந்த தண்ணி குழம்புல இருக்கிறத தண்ணியுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பெப்பர் கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சமாக சேர்த்து நல்லா மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது இப்படி சாப்பிடும்போது. நல்லா விசில்லாம் வச்சு விட்டு தான் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் நல்லா குடல் வெந்து வரும். சைடில் வந்து 65 வந்து சுபிக்ஷாக்கு ரொம்பவுமே இப்போ ரீசெண்டாக பிடிச்சிருச்சு, அதனால இது போட்டுட்ருந்தேன். ப்ரான் 65. ஃபஸ்ட்டெல்லாம் அவளுக்கு இந்த மாதிரி சீ ஃபுட்லாம் பிடிக்காது இருந்து, இப்போ தான் குழந்தைக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் ஓகே, இது பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கா. லஞ்சுக்கு வந்து நாங்கள் அதுதான் சாப்பிட்டோம். அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் நானும் சுபிக்ஷாவும் இது எடுத்துக்கிட்டோம். அவள் வந்து சாப்பிட்டு ப்ரான் சில்லி சாப்பிட்றேன்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். நானுமே ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு எக் பாயில் பண்ணியிருந்தோம். இந்த குடல் குழம்பும் குடல் கிரேவி ஒரு 4 சில்லி வச்சு சாப்பிட்டுட்டேன். இடையில வந்து தம்பி பார்த்துக்கிட்டே அப்படியே ஒர்க் போயிடுச்சு. அவனுக்கு வந்து குளிப்பாட்டுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணி விட்டாச்சு. சூப்பராக வந்துருந்தது இந்த குடல் குழம்பும் இந்த குடல் கிரேவியுமே. நைட்டுக்குமே ஆகிற மாதிரி குழம்பு இருந்தது. நைட்டுக்கு வந்து தோசை வச்சுக்கலாம் அப்படிங்காட்டி குழம்பு எக்ஸ்ட்ரா வச்சாச்சு. நல்லா சாஃப்டாக வந்து குடலுமே வெந்திருந்தது. திரும்பவும் அதே போல் தான் என்ன சமைச்சது சாப்பிட்டதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே காலையிலேருந்து வேலை பண்ணது எல்லா பாத்திரங்களுமே, சமைச்ச பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு லோடு பாத்திரம் மாதிரி இருக்கும், இப்படி தான் இருந்தது. இதுவுமே அப்புறம் எடுத்து வச்சுக்குவேன். ஃப்ரீ டைம் இருந்தால் இந்த மாதிரி கழுவி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்புறமேட்டு எனக்கு எப்போ டைம் இருக்குமோ தம்பி இது பண்ணணும் எந்திரிக்காமல் இருப்பான் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து க்ளீன் பண்ணி வைப்பேன். சிங்க்குமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பார்சல் வந்து எனக்கு வந்து சண்டே அன்றைக்கி வந்துருந்தது. இது அமேசான்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். 9 rupees தான் ஜஸ்ட்டு. அந்த அமேசானில் இப்போ ரீசெண்டாலாம் ஆஃபர் போயிட்டுருக்கு, இந்த ராக்கெட் டீல் அப்படின்ட்டுலாம். இப்போ வந்து டெய்லியுமே அந்த 9 மணிக்கு இருக்கும், 8 மணிக்கு இருக்கும் 9 ரூபா டீல். அதில் நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு 4-5 நாளாக பார்த்துட்ருந்தேன், கிடைக்கல. இன்னொரு நாள் ட்ரை பண்ணும்போது லக் பை சான்ஸுங்கிற மாதிரி தான் சொல்லணும் எப்படி நான் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறது. 5 கலர் வந்து கடையில் வாங்கினது மாதிரி தான் இந்த ஷீட் வேரியேஷன், அந்த சைஸ் எல்லாமே, பேப்பரோட திக்னஸ், கலர் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்ல, சுபிக்ஷாக்கு தான் அவள் தான் வந்து இது ஆர்டர் பண்ண சொன்னால் ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டான். நான் கடையில் வாங்கின மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், அப்படியே இருந்தது. கேஷ் ஆன் டெலிவரி போட்டால் மட்டும் எனக்கு எடுத்துக்கல, அதனால நான் டக்குன்ட்டு ஜிபே பண்ணி இதை வாங்கிக்கிட்டேன். இது எப்போயுமே எல்லா ப்ராடக்ட்டும் வர மாதிரி தான் வந்திருந்து, கொஞ்சம் ஒரு 7 days கிட்ட எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன்.
அதில் எழுதி பார்த்தாலும் நல்லா நான் நார்மலாக கடையில் வாங்குகிற ஸ்டிக்கி பேப்பர் எப்படி எழுதுமோ அதே போல் தான் இருந்தது. சுபிக்ஷாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவளுக்கு பிடிச்ச கலர் வந்து எடுத்துக்கிட்டா. குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி நோட்ஸ் எழுதலாம் இது நல்லாயிருக்கும். சுபிக்ஷாவோட டேபிள் இது ஸ்டடி டேபிள் அவள் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவளே தான் வந்து அதிகமாக கலைச்சி விட்டுருவான். அவங்க அப்பா வந்து கொஞ்சம் அடுக்கி கொடுப்பாரு. அதிகமாக அவங்க அப்பா தான் அடுக்கி கொடுத்துட்டு இருந்தாரு. சொல்லியாச்சு இப்போலாம் பெரிய பொண்ணு ஆகிட்டு நீ ஏன் அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஷோகேஷ் கிட்டே இருக்கிற கொஞ்சம் இதெல்லாமே கலைச்சி வச்சுட்டா. அதுவுமே அவள் வந்து அடுக்கிட்டு இருக்கா. இப்போ ஸ்கூல் இல்லாதங்காட்டி புக்ஸ்லாம் இங்கே இல்லை, எல்லாமே எடுத்து வச்சுட்டா. ஏன்னா புக்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த ஷோகேஸ்க்கான இதுவுமே கொஞ்சம் அடுக்கிட்டு இருந்தா. கடகடன்னு எல்லாமே அடுக்கி வச்சுக்கிட்டா. ஃபுல்லாக அடுக்கிட்டு எப்படி வச்சுருக்கான்ட்டு அவளே காட்டுறா. ஒரு சில சமயத்தில் பண்ண மாட்டா, ஒரு சில சமயத்தில் அவளுக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுவா. எல்லாரும் குழந்தைங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவகிட்ட எப்படி பேசி சமாளித்து பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லி தான் நாங்கள் பண்ணுவோம். புதுசாக கலர் கழிச்சதுக்கப்புறம் பெயிண்ட்டு இதெல்லாமே வாங்கி கொடுத்துருந்தோம். இப்போ லீவ் வந்தங்காட்டி அவள் இன்ட்ரெஸ்ட்டாக என்னென்ன பண்ணுறா, அவளுக்கு என்ன வேணும் அப்படி எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. அவள் எல்லாமே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது ஸ்டவ் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா நான்வெஜ்ஜில் எடுத்துருக்கோம். ரொம்பவுமே அந்த குக்கர்லேருந்துலாம் சம்டைம்ஸ் அந்த தண்ணிலாம் வந்துடும். நான்வெஜ் வேக வச்சது ரொம்பவுமே இதாகிடுச்சு. சரி க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு அதுவுமே நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேஸ் ஸ்டவ்வு திரும்பவும் சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்படி நல்லா சூப்பராக பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாளைக்குமே நமக்கு சூப்பராக இருக்கும். அந்த நான்வெஜ் சமைச்ச ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. அதனால் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.